தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட படங்கள் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க நம்ம சினிமா சித்தப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்களுடைய முதல் படம் அப்படின்னா நம்ம எல்லாருமே நாளைய தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அவர் 1984 வெற்றி அப்படின்ற படத்தில் தன்னுடைய 10வது வயசில் குழந்தை நட்சத்திரமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தின் மூலமாக தான் இவருடைய சினிமா வாழ்க்கை தொடங்குது. 1992 நாளைய தீர்ப்பு அப்படின்ற படத்தின் மூலமாக கதாநாயகனாக அறிமுகமாகிறாரு. ஆனால் அந்த படத்தின் மூலம் அவருக்கு கிடைச்சது வெறும் அவமானங்கள் மட்டும்தான். டைரக்டர் பையனா நடிக்க வந்துருமா, இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்கணுமா அப்படின்னு ஏகப்பட்ட அவமானங்களை சந்திச்சாரு. விஜய் அவர்களுடைய முதல் படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்ச நிலையில அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா அமைஞ்ச படம் தான் செந்தூரபாண்டி. இந்த படத்துல விஜயகாந்த் அவர்களுடைய தம்பியா நடிச்சிருந்திருப்பாரு. இந்த படத்தின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் தெரிய வராரு, கவனிக்கப்படுறாரு. செந்தூரபாண்டியின் தம்பியா பட்டி தொட்டி எங்கும் அறியப்பட்ட விஜய் அவர்களுடைய 3வது படம் தான் ரசிகன். இந்த படத்துல தான் முதல்ல இளைய தளபதி விஜய் அப்படின்ற நேம் கார்டு போடுறாங்க. இந்த படம் தான் அவர் ஹீரோவா நடிச்சு ஃபர்ஸ்ட் ஹிட்டான படம். இளைய தளபதி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில அடுத்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திய படம் தான் பூவே உனக்காக. 1996 ரிலீஸ் ஆன இந்த படம் விஜய் அவர்களுடைய முதல் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சது. பூவே உனக்காக படத்துக்கு அப்புறம் காதலுக்கு மரியாதை, துல்லாத மனமும் துள்ளும்னு பல படங்களில் ரொமான்டிக் ஹீரோவாக நடித்து பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு வந்த விஜய் அவர்கள் 2003 திருமலை அப்படின்ற படத்தின் மூலமாக ஆக்ஷன் ஹீரோவாக களமிறங்குறாரு. இந்த படம் தான் விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்ச படம் அப்படின்னு சொல்லணும். ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு ஆக்ஷன் ஹீரோவாக அவர் நடித்த திருமலை படமும் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆகுது. இதுக்கப்புறம் தான் கதையே ஆரம்பிக்குது. திருமலைக்கு அப்புறம் இவர் நடித்த படம் கில்லி 2004 ரிலீஸ் ஆகுது. தமிழ் சினிமாவில் முதல்ல 50 கோடி அடித்த படமாக கில்லி ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் 2024 ரீரிலீஸ் ஆகியும் தமிழ் சினிமாவில் ரீரிலீஸ் ஆன படங்களில் அதிக வசூல் செய்த படமாக முதல் இடத்துல கில்லி தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக்கிரி, திருப்பாச்சின்னு பல பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு இருந்த விஜய் அவர்களை சுறா, வேலாயுதம் போன்ற படங்களுக்கு அப்புறம் அவரோட கரியரே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஒருத்தன் வந்தான் பாருங்க அப்படின்ற மாதிரி ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் 2012 ரிலீஸ் ஆன துப்பாக்கி திரைப்படம் விஜய் அவர்களோட வாழ்க்கையில் முதல்ல 100 கோடி வசூல் செய்த படமாக அமைஞ்சது. துப்பாக்கி படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு மாதிரி கீழே இறங்கிட்டு வந்த விஜய் அவர்களோட கரியரை டக்குன்னு பீக்குக்கு தூக்கிட்டு போன படம். துப்பாக்கிக்கு அப்புறம் இப்போ அவர் இருக்கிற நிலைமைக்கு அவரை கொண்டு போக ஒரு திருப்பு முனையாக அமைஞ்ச படம் தான் தலைவா படத்தில் டைம் டு லீட், அதாவது நேரம் வரும்போது தலைமை ஏற்பேன் அப்படின்ற அந்த ஸ்லோகன் பயன்படுத்தினதுனால எல்லா மாநிலங்களையும் ரிலீஸ் ஆன அந்த படம் தமிழ்நாட்டில் மட்டும் 11 நாளைக்கு அப்புறம் பல போராட்டங்களுக்கு பிறகு ரிலீஸ் ஆனது. மற்ற மாநிலங்களில் முன்னாடியே ரிலீஸ் ஆனதால் ஆன்லைனில் இந்த படம் லீக் ஆயிடுச்சு. அப்படி இருந்தும் 11 நாளைக்கு பிறகு தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் கூட்டம் கட்டி ஏறிச்சு. இப்போதான் லீக்கான படத்தில் ரெக்கார்டு வைக்கிறாருன்னு பார்த்தா இவர் அப்போவே லீக்கான படத்தில் ரெக்கார்டு வச்சிருக்காரு. இப்படி விஜய் அவர்களுடைய ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வந்திருக்கு. அதெல்லாம் என்ன அப்படின்றத அடுத்து ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2017 அக்டோபர் 17 வரைக்கும் இளைய தளபதி விஜய் என்று அழைக்கப்பட்ட விஜய் அவர்கள் அக்டோபர் 18, 2017 தளபதி விஜய் என்று அழைக்கப்பட்டார். ஸோ அக்டோபர் 18 ரிலீஸ் ஆன மெர்சல் படத்தில் தான் தளபதி விஜய் அப்படின்ற நேம் கார்டு போட்டாங்க. இளைய தளபதி மெர்சல் படத்துலேருந்து தளபதி ஆனதுக்கப்புறம் இவரோட கரியர் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் அவர்களோட கரியரில் முதல்ல 200 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண படமாக மெர்சல் அமைஞ்சது. இதுக்கப்புறம்லாம் அவர் நடிக்கிற படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, அவர் வந்தாலே அந்த படம் 200 கோடிக்கு மேலே வசூல் செய்யும் அப்படின்னு அவரோட கலெக்ஷன்ஸ் ரெக்கார்டே காட்டுது. அடுத்தடுத்து அவர் தொட்டதெல்லாம் தூள் பறந்துட்டு இருந்த நிலையில் 2020 கொரோனா வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே முடங்கி போயிருந்தது. எல்லாரும் அவங்கவுங்களோட படத்தை ஓடிடி தளங்களில் ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் தளபதி விஜய் அப்படின்ற அந்த மனுஷன் மட்டும் தேட்டர் ஓனர்ஸோட நிலைமையை நினச்சி வெயிட் பண்ணி தேட்டரில் ரிலீஸ் பண்ணார். அவருடைய அந்த மாஸ்டர் படம் மூலமாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி மற்றும் தேட்டர் ஓனர்ஸோடைய பொருளாதாரத்தை ஒரே ஆளாக உயர்த்தி காமிச்சார். அடுத்து 2023 லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன லியோ தமிழ்நாட்டிலேயே அதிக வசூல் செய்த படமாக ரெக்கார்டு கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோடைய ரெக்கார்டை இப்போ வரைக்கும் எந்த படத்தாலையும் பிரேக் பண்ண முடியல. லியோவுக்கு அப்புறம் தான் இவருடைய பீக் ஸ்டார்டமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பித்தது. ஆனால் அப்போது தான் சினிமாவை விட்டே விலக போகிறதா ஒரு அறிவிப்பு விட்டார்.
இவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்தது. மனுஷன் அங்கே போயும் மிகப்பெரிய ஆடியோ லான்ச் அப்படின்னு மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் ரெக்கார்டு கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவருடைய ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஆன ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான செலிப்ரேஷன், டிக்கெட் புக்கிங்னு எல்லாமே ரெடி ஆகிட்டு இருந்த நிலையில் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்கல. இந்த படத்தை எலெக்ஷனை டார்கெட் வச்சு அதுக்கேற்ற மாதிரி கான்செப்டில் எடுத்திருந்ததுனால எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணவே முடியல. படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஆன்லைனில் HD பிரிண்டில் ரிலீஸ் ஆயிருச்சு. என்னதான் படம் நிப்பாட்டப்பட்டிருந்ததில் அரசியல் இருந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயமும் இருந்தது. மே 4ஆம் தேதி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் போட்டியிட்ட முதல் தேர்தலையே 108 தொகுதிகள் வின் பண்ணி தளபதி விஜய் என்று இருந்தவர் தமிழக முதல்வரானார். எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண முடியாத இவருடைய கடைசி படம் ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. இதில் நான் சொல்லியிருந்த நல்ல விஷயம் என்னன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற டைட்டில் கார்டோட இந்த படம் ரிலீஸ் ஆனது. எனக்கு சொல்லும் போதே ஒரு மாதிரி கூஸ்பம்ஸ் ஆகுது. 3 மாதத்துக்கு முன்னாடியே லீக்கான இந்த படம் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் 2026 அதிக வசூல் செய்த படத்தில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு. கரியரின் உச்சம் அப்படின்னு அவர் சும்மா ஒன்றும் சொல்லலை. சாதாரண விஜயா தன்னுடைய சினிமா பயணத்தை தொடங்கிய விஜய் அவர்கள் இப்போ மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அவரோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்னன்னா, வடக்கன்ஸ்லாம் அவரை PM லெவலுக்கு எலிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. இது மாதிரி மேலும் பல வீடியோஸ் பார்க்க இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சினிமா சித்தப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.